வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கையில சில பேருக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கும்போது, திடீர்னு கை மரத்து போயிடும். இல்லாட்டி எப்பயுமே சில பேர் சொல்லுவாங்க, "எனக்கு மணிக்கட்டுக்கு மேல மரத்து போயிடுச்சு. ரொம்ப கனமா இருக்க மாதிரி இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இத ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில ஒரு முக்கியமான ஒரு நரம்பு போகும். அது பேர் மீடியன் நர்வ், அந்த நரம்பு பேரு. இந்த நர்வ் நமக்கு இந்த இடத்துல பாஸ் ஆகி நம்மளோட 3 விரல்கள்ல தம்பு, இண்டெக்ஸ் ஃபிங்கர், ரிங், இந்த மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர்ல கொஞ்சம் இந்த சைட்ஸ்ல மட்டும் நமக்கு நர்வ் சப்ளை இருக்கும். நம்மளோட கையில பாதி இந்த மீடியன் நர்வ் தான் நமக்கு சப்ளை பண்ணுது. இந்த நர்வ் நமக்கு அழுத்தம் கொடுத்தது. நம்மளோட மணிக்கட்டுல அழுத்தம் இருக்கு அப்படின்னா, இந்த நரம்பு அழுத்தம் இருக்கிறனால நமக்கு மதமதப்பு வந்துடும். So என்ன மாதிரி தொந்தரவுகள்லாம் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார்பல் டனல்ன்றது ஒரு சின்ன ஒரு லேயர் மாதிரி இருக்கும் நமக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட்ல. அதுக்குள்ள ரத்த நாளங்கள், நரம்பு, டெண்டோன்ஸ், அதாவது மடக்கி நீட்டுறோம் இல்லையா கையெல்லாம், மசில்ஸ், டெண்டோன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த டனல் வழியா தான் போகும். சின்னதா ஒரு லேயர் மாதிரி அதுக்குள்ளதான் இருக்கும். சோ இந்த இதுல நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தது, இந்த டெண்டோன் இந்த மசில்ஸ் உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆயிருந்தது, டெண்டோன் இன்ஃப்ளமேஷன் ஆனா டெண்டோவைட்டிஸ் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு ரீசன்னால நமக்கு அந்த இடத்துல உங்களுக்கு அந்த நரம்பு அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். இது எதனால முக்கியமா வருதுன்னா, திருப்பி திருப்பி நமக்கு அந்த இடத்துல அடிபட்டுட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நேரம் மொபைல் பாக்குறோம், ரொம்ப வெயிட் தூக்கிட்டே இருக்கும் நிறைய கையில, ரொம்ப அந்த இடத்துல நமக்கு எலும்புல அந்த ஜவ்வுலயோ அங்க இருக்க எலும்புலயோ நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. மணிக்கட்டுல முடக்குவாதம் தொந்தரவு பாதிச்சிருக்கு. அதே மாதிரி கவுட் இருக்கு, தைராய்டு நமக்கு கம்மியா சுரக்குது, டயபெட்டிஸ் இருக்கு, இல்லைன்னா ஃபேமிலி ஹிஸ்டரி, ஏற்கனவே அப்பா அம்மாக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, நரம்பு உங்களுக்கு வீக் ஆனனால கையில மதமதப்பு இருக்கு, அந்த மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்தாலும் நமக்கு இது வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி லேடிஸ்க்கு தான் இது ஜாஸ்தி அஃபெக்ட் ஆறாங்க. நரம்பு அழுத்துறதுனால குத்துற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். வலி சில பேருக்கு உணர்வாங்க. மதமதப்பா இருக்க மாதிரி இருக்குதோ, வீங்குற மாதிரி கை எனக்கு ஃபீல் ஆகுது, இந்த மணிக்கட்டுக்கு மேல என்னால சுத்தமாவே ஃபீல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க, காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, கை நீட்டி மடக்கிறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஸ்டிஃபா இருக்க மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் தண்ணியில வச்சு அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணினா என்னால கொஞ்சம் தண்ணீர் உணர முடியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப மதமதப்பு ஜாஸ்தி இருந்ததுன்னா நம்ம சூடா இருக்கா தண்ணி, இல்லைன்னா சில்லுன்னு இருக்கா, இந்த அளவு கூட நமக்கு உணர முடியாத மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைட்டா அந்த மீடியன் நர்வ் வர்ற இடத்துல நம்ம லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சிம்டம் கூடுற மாதிரியோ குறைச்சலா இருக்க மாதிரியோ தொடர்ச்சி அந்த இடத்துல பிரஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இந்த நரம்புல பெயின் இருக்கிற மாதிரியோ இல்லாட்டி மதமதப்பு கூடுற மாதிரியோ ஏதோ ஒரு சென்சேஷன் வரும். நம்ம வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த நர்வ் நமக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட் எந்திரிக்கும் போது நமக்கு மதமதப்பா இருக்க மாதிரி இருக்கும், கை மட்டும் அப்படி இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் மடக்கி நீட்டுறோம், கொஞ்சம் ஏதாவது ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ் மாதிரி பண்றோம் அப்படின்னா சரியாகிற மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்க்குறோம், இப்போ லேப்டாப் பார்க்குறோம், இல்லை மொபைல் ஃபோன் கையில வச்சுட்டே இருக்கோம், திருப்பி ஏதோ ஒரு இந்த கைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த ஹேண்ட் நமக்கு ரொம்ப கை ரொம்ப வீக் ஆயிடும். சோ அடிக்கடி என்ன ஆகும்னா, அந்த மதமதப்பும் சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஜாமான் எடுத்தோம்னா அடிக்கடி கீழே போட்டுற மாதிரி கூட வரும். தேர்ட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, இந்த மீடியன் நர்வ் நமக்கு இந்த தம் ஃபிங்கர் கீழே நமக்கு ஒரு ப்ராமினன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு சதை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சதை பகுதியில உங்களுக்கு ரொம்ப வீக்னஸ் ஆகி இந்த நர்வ் ப்ராப்ளம்னால இதுவுமே நமக்கு ரொம்ப பிளாட் ஆயிடும். அந்த இடத்துல நமக்கு தூக்குன மாதிரி உள்ளது எல்லாமே பிளாட் ஆன மாதிரி இருக்கு. இது தேர்ட் ஸ்டேஜ். இந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப அந்த மசிலும் அஃபெக்ட் ஆயிருக்கு, ரொம்ப அந்த வேஸ்டேஜ் ஆயிருக்கு அந்த மசில் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த அளவுக்கு போக விடாம நம்ம ஹோமியோபதியில அதுக்கு முன்னாடியே நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த நர்வ் அஃபெக்ட் ஆனது என்ன ரீசன்னால, ருமட்டாய்ட்னாலயா இல்லாட்டி கவுட்னாலயா, என்ன ரீசன் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போஸ்டர் ஏதாவது அவங்க லேப்டாப் வைக்கிறதோ, போன்ஸ் வச்சு பாக்குற முறையில இந்த மாதிரி எல்லாத்துலயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹோமியோ மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா மெடிசன்ஸ் நல்லா ஆக்ட் பண்ணுது. இதுல முக்கியமா நம்ம என்னென்ன மெடிசன்ஸ் ஹோமியோபதியில நம்ம கொடுப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூட்டா, பெல்லிஸ்பெர்னஸ், காஸ்டிகம், இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. இதுல எந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு நல்லா சூட் ஆகுது அப்படின்றத பார்த்து கொடுக்கும்போது ஒரு 1 மந்த்லயே அந்த மதமதப்பு, உங்களுக்கு அந்த வலி, அந்த எரிச்சல், ஒரு வீக்கம் மாதிரி நீங்க ஃபீல் பண்றது, இது எல்லா சிம்டம்ஸ்மே நம்ம நல்லா கம்மி பண்ணி கொண்டு வந்துடலாம். சோ இதுக்கு சர்ஜரி தேவையே கிடையாது. நீங்க ரொம்ப இந்த மசில் வேஸ்டிங் வரைக்கும் நம்ம கொண்டு போகாம இருந்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்ன ஸ்டேஜுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஹோமியோபதியிலே இதை சரி பண்ண முடியும். இதை நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா,
பண்ணோம்னா இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து நம்மளுக்கு வந்து லைட்டா வந்து அந்த பெயின் வருது, மதப்பதப்பு வருது, எரிச்சல் வருது அப்படின்னா அடிக்கடி வந்து பிரேக் எடுத்துக்கணும். அதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கோம்னா அப்பப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு 10 மினிட்ஸ் ஒர்க் பண்றோம்னா ஒரு ஒரு 1 மினிட்டாவது வந்து பிரேக் எடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து அந்த ஒர்க்கை பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த மதப்பதப்பு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். லைட்டா வந்து பிசியோதெரபி எக்ஸசைசஸ் வந்து நம்ம இதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி வந்து ரிஸ்ட்ல வந்து ஒரு ஸ்பிளிண்ட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு, பேண்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இது வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன பண்ணக்கூடாதுன்றத நம்ம ஃபாலோ பண்ணாலும் கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஆனா பெஸ்ட் வந்து மெடிசன்ஸ் உள்ள வந்து சாப்பிட்டு நம்ம நேச்சுரலா சரி பண்றது தான் பெஸ்ட் வே டு கெட் ரிலீஃப் இதுல இருந்து. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.